ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாம் பிறருக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும். நாம் மற்றவர்களிடம் மரியாதையாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்றவர்களை நாம் எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை குணத்தை வெளிக்காட்டுகிறது. எனவே அடுத்தவர்களுக்கு கொடுப்பது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதுவே உன்னிடத்தில் திரும்ப வரும் என்பதை மறக்க வேண்டாம். இதை புரிந்துக்க ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேள். ஒரு ஊரில் ஒரு ஆட்டு இறைச்சி கடை இருந்தது. அந்த கடையின் முதலாளி தினமும் கடையை சரியாக மூடப்போகும் வேலை பார்த்து ஒரு நபர் வந்து, முதலாளி மூளை இருக்கிறதா என்று கேட்பார். அதற்கு முதலாளி மூளை இல்லை என்று சொன்னதும், என்ன முதலாளி, இன்னைக்கும் உங்களிடம் மூளை இல்லையா என்று நக்கலாக சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே சென்று விடுவார். இப்படி தினமும் நடந்து கொண்டிருந்தது. இது அந்த முதலாளிக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. இதை பற்றி அவர் நண்பரிடம் கூறினார். அந்த முதலாளி இதை கேள்விப்பட்ட அவருடைய நண்பர் ஒரு நாள் கடைக்கு வந்தார். வழக்கம் போல் அந்த நபர் வந்து முதலாளியிடம் மூளை இருக்கா என்று கேட்டதும் அதற்கு அவரின் நண்பர், இதுவரை அந்த அனைவருக்கும் மூளை இருந்தது, இதுவரை வந்த அனைவருக்கும் மூளை இருந்தது, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உனக்குத்தான் மூளை இல்லை என்று கூறினாள். அதை கேட்ட அந்த நபர், முகம் போன போக்கைத்தான் பார்க்க வேண்டுமே. அன்றிலிருந்து அந்த கடைப்பக்கம் அந்த நபர் தலை காட்டுவதே இல்லை. இந்த கதையில் சொன்னது போல் நாம் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும். நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்கள்தான் நமக்கு அதை திருப்பி தர வேண்டும் என்றில்லை. ஏதோ ஒரு வழியில் அது நம்மிடம் வந்து சேரும், அவ்வளவுதான். அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி. எனவே மற்றவர்களிடம் பணிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இதை புரிந்து கொண்டு நடந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். முயற்சித்துத்தான் பாரு குழந்தையே, என் குழந்தையே. ஓம் சாய்ராம்.